வணக்கம் நண்பர்களே, எண்ணம் போல் வாழ்க்கை நமது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களா? உங்கள் திறமையை மற்றவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்களா? மற்றவர்களுடைய அபிப்பிராயங்கள் உங்களை காயப்படுத்துகிறதா? இது உங்கள் சுயமரியாதையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம். இந்த வீடியோவில் நாம் புத்தரின் போதனைகள் மூலம் எப்படி சுயமரியாதையை வளர்த்து கொள்வது மற்றும் அவமானங்களை எப்படி கையாள்வது என்று பார்க்கப் போகிறோம். 1. உங்களின் மதிப்பை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கென ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பு உங்கள் வேலை சார்ந்ததாகவோ அல்லது உங்கள் செல்வம் சார்ந்ததாகவோ இருந்தால் அது நிலையானதாக இருக்காது. ஏனென்றால் வேலை மற்றும் செல்வம் சார்ந்த வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் கொண்டது. அது உங்களை நிலையாக மதிப்பிட உதவாது. உங்களை நீங்கள் நிலையாக மதிப்பிட உங்களுக்கு புத்தருடைய போதனைகள் மிக உதவியாக இருக்கும். எதுவும் நிலையில்லை என்ற புத்தரின் தத்துவம் நம்மை மற்றவர்களின் அவமானம் மற்றும் அபிப்பிராயங்கள் நம்மை தாக்காமல் தடுக்கும். மேலும் உங்களின் சுயமரியாதை அதிகரிக்க உதவும். உங்கள் வெற்றிகளை கொண்டாடுங்கள். உங்கள் சின்ன சின்ன முன்னேற்றங்களை அறிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்கள் சுயமரியாதை மேலும் மேலும் உயரும். 2. செல்ஃப் கம்பேஷன். இது புத்தரின் போதனைகளில் மிக முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் எனப்படும் மனதை அறிந்து கொள்ளும் முறையின் மூலம் வலுப்படுத்தலாம். இதன் மூலம் நம்மை நாமே மரியாதையுடனும் அக்கறையுடனும் நடத்திக் கொள்வோம். புத்த மதத்தில் தன்னைத்தானே மதித்து கொள்வதால் பெரிய ஞானம் அடைவதற்கு வழி என்று கூறுகிறார்கள். நம்முடைய வழிகளை நாமே அறிந்து கொள்ளும் போது மற்றவர்களுடைய வழிகளும் நமக்கு புரியும். மைண்ட்ஃபுல்னஸ் அதற்கு மிக மிக உதவியாக இருக்கும். அது நம் எண்ணங்களை கண்காணித்து நம்மை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள உதவும். இதன் மூலம் நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு கிடைக்கும். விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலம் உங்கள் செல்ஃப் கம்பேஷன் அதிகரிக்கும். பழைய தவறுகளை மன்னித்து வாழ்க்கையில் வருந்தாமல் அடுத்து வருவதை எதிர்கொள்ள வேண்டும். 3. நல்ல பழக்கங்கள். நீங்கள் உங்கள் உடல் மற்றும் மனதை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடும்போது முழு உணர்வுடன் உணவை ருசித்து மற்றும் போதுமான உணவை மட்டும் சாப்பிட வேண்டும். புத்திசம் இன்னொன்றையும் வலியுறுத்துகிறது. உடற்பயிற்சி செய்வது, யோகா, நடைப்பயிற்சி போன்றது செய்து நமது உடலை பலப்படுத்த வேண்டும். நல்ல தூக்கம் உங்கள் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். தியானம் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து நிம்மதியை தரும். 4. உங்களுக்குள் நீங்கள் நேர்மையாக பேசுங்கள். உங்கள் குறைகளை பார்க்காமல் உங்கள் பலம் என்ன என்று பாருங்கள். உங்களுக்குள் நீங்கள் நேர்மையாகவும் தன்மையுடனும் பேசி பழகுங்கள். நீங்கள் உபயோகிக்கும் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. அது உங்களை வளர்க்கவும் வல்லது, அழிக்கவும் வல்லது. அதனால் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். நன்றி உணர்தலை பழகிக்கொள்ளுங்கள். உங்களிடம் இருப்பது குறைவாக இருந்தாலும் அதை கொண்டாடுங்கள். நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். அதனால் உங்களுக்குள் நீங்கள் நேர்மையாக பேசிக்கொள்ளும் போது உங்கள் சுயமதிப்பு அதிகமாக தொடங்கும். 5. உங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். குறைகள் இருப்பது தவறல்ல, அது மனித வாழ்க்கையில் இயற்கையே. இது உங்களை நீங்களே முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் முறை. தவறு செய்வது மனித இயல்பு. அதற்காக வருந்தாமல் அந்த தவறை உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். நடைமுறையில் குறைகள் இல்லாத நிலை என்பது ஒரு கற்பனையே. அதை அடைய முடியாது. அதனால் நாம் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் மூலம் நம்மால் முடிந்த உயரத்திற்கு செல்ல வேண்டும். இதனால் உங்கள் சுயமரியாதை அதிகரிக்கும். 6. உண்மையாக வாழுங்கள். நல்ல ஒரு குறிக்கோளுக்காக வாழத் தொடங்குங்கள். உங்களை நீங்கள் கண்டுபிடியுங்கள். உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள். மற்றவர்களுக்காக வாழும்போது உங்களை நீங்கள் இழக்கிறீர்கள். உண்மையாக வாழுங்கள். உங்களை நீங்கள் மதித்து உங்களுக்கு பிடித்த முறையில் வாழுங்கள். அது மற்றவர்களை பாதிக்காத விதத்தில் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை. 7. கெட்ட விஷயங்களில் இருந்து தள்ளி நில்லுங்கள். உங்களை சுற்றி நல்லவைகளும் நிகழும், தீயவைகளும் நிகழும். தீவை நிகழும் போது அதில் பங்கெடுக்காமல் தள்ளி நிற்க வேண்டும். அது கோழைத்தனம் அல்ல, அது உங்கள் தேவைகளை நீங்களே தேர்ந்தெடுப்பது.
எனக்கு நல்ல விஷயம்தான் தேவை என்று நினைத்ததால் தீய விஷயங்களை தவிர்க்கிறீர்கள், தள்ளி நிற்கிறீர்கள். எனினும் அப்படி தள்ளி நிற்பது உறவுகளில் அவ்வளவு எளிதல்ல. சில சமயம் அது உங்களுக்கு குற்ற உணர்வையும் தரலாம். அந்த சமயம் புத்தரின் நிலையின்மை தத்துவம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எதுவும் நிலையானது அல்ல. எனவே இருக்கும் வரை நல்ல விஷயங்களை செய்து பழக வேண்டும். நண்பர்களே, மேற்கூறிய 7 விஷயங்களையும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.